Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அடிப்படை உரிமை மனுவை இன்று விசாரணை செய்த உயர் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துள்ளது. டாக்டர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் மருத்துவ சேவையில் நெருக்கடியை தோற்றுவித்திருக்கிறது. புதிய அரசியல் கலாச்சாரத்தினால் மாத்திரமே பொருளாதார தீர்வினை அடைய முடியும், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக இன்றிலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க போராட்டத்தை நடாத்த உள்ளது. பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் மொரட்டுவ வர்த்தகர் சமிந்த தயான் லெனாவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனுவை இன்று காலை விசாரணை செய்த உயர் நீதிமன்றம் நண்பகலுக்கு பின்னர் அதனை தள்ளுபடி செய்தது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் தீர்மானத்தை அறிவிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித்த மலல்கொட, முர்து பெர்னாண்டோ, பிரீத்தி பத்மன், சூரசேன, எஸ் துரைராஜா ஆகியோரை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வே மனுவை தள்ளுபடி செய்தது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் அங்கு பணியாற்றும் டாக்டர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் மருத்துவ சேவையில் பெரிய நெருக்கடியை தோற்றுவித்திருக்கிறது. டாக்டர் அர்ச்சுனாவை இடம் மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிக்கு அந்த பகுதி மக்கள் வெளிக்காட்டிய எதிர்ப்பு இன்று காலை முதல் பெரும் ஆர்ப்பாட்டமாக மாறி வைத்தியசாலை பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்பட்டது. கலகமடுக்கும் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் பெரும் எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த போராட்டத்தினால் A9 வீதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. வீதியை மறித்து போராடுவது சட்டவிரோதமானது என்று போலீசார் அறிவுறுத்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியோரமாக நின்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தியட்சகர் அர்ச்சுனாவை இரவோடு இரவாக வைத்தியசாலையிலிருந்து அகற்றுவதற்கு போலீசாரை பயன்படுத்தி முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டிய மக்கள் கூட்டம் சேர இரவே இன்று பெரும் போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரிக்கை செய்தது. நேற்று இரவு 7 மணியளவில் அர்ச்சுனாவை இடம் மாற்றுவதற்கான வடமாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரனவின் கடிதம் கையளிக்கப்பட்ட போது அவர் அதனை ஏற்க மறுத்தார். அவரை கைது செய்வதற்கு முயற்சிக்கப்படுகிறது என்ற மக்கள் கூட்டம் குற்றம் சாட்டியது. தான் மட்டுமே கடமையில் இருப்பதால் தன்னை கைது செய்து அழைத்து சென்றால் அந்த சமயத்தில் வைத்தியசாலையில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் தானே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்று கூறி அர்ச்சனா போலீசிடம் நேற்று இரவு தெரிவித்திருந்தார். அதேவேளை அந்த வைத்தியசாலையில் அர்ச்சுனாவின் நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 4 டாக்டர்களுக்கும் ஆதரவாக வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகளிலும் வைத்தியர்கள் இன்று பணி புறக்கணிப்பை மேற்கொண்டனர். இதனால் வைத்திய சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அத்தியட்சகர் அர்ஜுனா தாபன விதிக்கோவைகளுக்கு மாறாக செயற்படுவதை ஆட்சேபித்தே வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் என்று கூறப்படுகிறது. இன்று நண்பகலுக்கு பின்னர் அர்ஜுனா பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியதாகவும் விசேட பேச்சுவார்த்தைக்காக அவர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவித்தன. இலங்கை நிர்வாக சேவையின் முன்னாள் மூத்த அதிகாரியும் ராஜதந்திரியுமான லயனல் பெர்னாண்டோ கடந்த சனிக்கிழமை தனது 90வது வயதில் காலமானார். 1970களின் நடுப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக பணியாற்றிய காலத்தில் தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்றவராக விளங்கிய பெர்னாண்டோ நெதர்லாந்து, பிரான்ஸ், போர்த்துகல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இலங்கையின் தூதுவராகவும் மலேசியாவில் உயர்ஸ்தானிகராகவும் பணியாற்றினார். இணைந்த வடகிழக்கு மாகாண ஆளுநராகவும் பணியாற்றிய அவர் அரசாங்க சேவையில் பல உயர் பதவிகளை வகித்தவர். யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக அவர் பணியாற்றிய நாட்களிலேயே அவரது தாயார் காலமானார். தாயாரின் பூதவுடலை தென்னிலங்கையில் தனது சொந்த ஊருக்கு கொண்டு வராமல் யாழ் நகரிலேயே இறுதி சடங்குகளை நடத்தினார் என்பதை தமிழ் மக்கள் எப்போதும் நினைவு கூறுவர்.
பெர்னாண்டோவின் இறுதி சடங்குகள் இன்று மாலை கொழும்பு பொரலை கனத்தை மையானத்தில் இடம்பெற்றன. தோட்டத் தொழிலாளர்களுக்கு தினச்சம்பளமாக 1700 ரூபாவை வழங்க மறுக்கும் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக இன்றிலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்க போராட்டத்தை நடத்தவிருப்பதாக அதன் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். சம்பள அதிகரிப்பு தொடர்பாக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டு இன்று ரஷ்யாவுக்கு செல்கிறார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான 22வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் அழைப்பில் மோடி அங்கு செல்கிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி மேற்கொள்ளும் ரஷ்ய விஜயம் இதுவாகும். பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தலில் இடதுசாரி கூட்டணி எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது. தீவிர வலதுசாரி கட்சியான RL அதிகளவு ஆசனங்களை கைப்பற்றக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரான்ஸ் இடதுசாரி கூட்டணி பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் கட்சி 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.